பக்தி நேரம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். உங்கள் அனைவருக்கும் வீரமணிக்கண்ணின் பணிவார்ந்த வணக்கங்கள். இன்றைய பக்தி நேரத்தின் ஆன்மீக தகவல் மகா சரபேஸ்வரர் வழிபாடு, அதாவது சர்வ மங்களம் தரும் சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரர் என்பவர் யார்? பரமசிவனுடைய முகூர்த்தங்களிலே, முகூர்த்தங்கள்னா அவதாரங்கள் என்று பெயர், பரமசிவனுடைய அவதாரங்களிலே ஒரு முக்கியமான அவதாரம்தான் இந்த சரபேஸ்வரர். இந்த சரபேஸ்வரர் எப்பொழுது உருவானார்? அதற்கான காரணம் என்ன? அவரை வழிபடும் முறைகள் என்ன? என்ன ஸ்பெஷல் அவர்கிட்ட இருக்குது? எதுக்காக அவர் இந்த உலகத்தில் வந்து அவதரித்தார்? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரபேஸ்வரர் அப்படின்னா பரமசிவன் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்ற தத்துவத்தை உணர்த்தும் வகையில்தான் சங்கர நாராயணனாக நமக்கெல்லாம் காட்சி தருகிறார் சங்கரன் கோவிலிலே அன்னை கோமதியோடு. இந்த சங்கரநாராயணன் என்ற தத்துவமே பார்த்திங்கன்னா ஒரு பாதி ஈசனாகவும் மறுபாதி நாராயணனாகவும் நமக்கெல்லாம் காட்சி தருகிறார். அதாவது பிரளய காலத்திலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் தசாவதாரம் நிகழ்கின்ற வேளையிலே மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம, இந்த நான்காவது அவதாரமான நரசிம்ம அவதாரத்திலே எம்பெருமான் நாராயணன் உக்ரமூர்த்தியாக நரசிம்மமாக கோலம் கொண்டு இரண்ய கசிபுவை குடலை கிழித்து வதம் செய்கிறார். அப்பொழுது சிங்க முகமாச்சா, சிங்கத்தோட குணம் கோபம், அளவுக்கு மீறி கோபம். அதாவது அவர் அடக்கவே முடியல அவரோட உக்ரத்தை. ஏன்னா அந்த ரத்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி சிங்கம் வந்து அந்த ஃப்ளஷை சாப்பிட்டா எப்படி மூர்க்கமாக அலையணும் உங்களுக்கு தெரியும் அந்த பசியில். அந்த மாதிரி இரண்யகசிபு வந்து வதம் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ கோபம். ஏன்னா அந்தளவு டார்ச்சர் இரண்யகசிபு பிரகலாதனை பண்ணி தன்னுடைய பக்தனை அத்தனை சித்திரவதை செய்தும் கூட அந்த பக்தன் எல்லாத்தையும் பொறுத்துண்டு, உன் ஹரி இந்த தூணில் இருக்கானா சொல்லு, இந்த தூணில் இருப்பானா, தூணிலும் இந்த தூணில் என்ன துரும்பில் கூட என் ஹரி இருப்பான் அப்படின்னு சொல்லி, நாளை என்பது நரசிம்மனுக்கில்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப அந்த தூணை பிழைஞ்ச உடனே நரசிம்மமூர்த்தி வராரு. உக்ரமூர்த்தியாக இருந்து இரண்யகசிபு தம்சம் பண்ணுறார். அவனை குடலை கிழித்து அப்படியே கூராக கிழிக்கிறார். கிழிச்சதுக்கு அப்புறமும் அந்த உக்ரம் தாங்கலை. அந்த உக்ரம் என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துலையும் தீயாக அப்படியே பத்துறது, தீப்பற்றி எரிகிறது. அப்போது பல புராணங்கள் சொல்கின்றன, இந்த மாதிரி நரசிம்மரை வந்து பிரகலாதன் தான் சாந்தப்படுத்தினார். நரசிம்மர் வந்து அன்னை லக்ஷ்மி வந்து அவருடைய கோபத்தை சாந்தப்படுத்தி செஞ்சு லக்ஷ்மி என்ற பெயரோடு இருந்தார் என்று புராணங்கள் கூறுகிறது. இருந்தாலும் முக்கியமான புராணத்திலே நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன், ஒரு தெய்வம் வந்து இன்னொரு தெய்வத்தை அடக்கினது அப்படி என்று சொல்லவே கூடாது. அதாவது நரசிம்மரின் கோபத்தை தணிப்பதற்காக சிவபெருமான் அவதாரம் எடுத்ததுனால் இந்த சரபேஸ்வரருடைய அவதாரம். சரபேஸ்வரர் எப்படின்னா அதே மாதிரி சிங்க முகத்தோடு மனித உடலுடன் பறவை ரக்கையோடு அதே மாதிரி வடிவமெடுத்து நரசிம்ம சுவாமியை தன்னுடைய ஒரு அங்கமாக பாவித்து அவருடைய சினத்தை தணித்தார் என்று புராணங்கள் கூறுகிறது. திருப்பியும் சொல்கிறேன் நேயர்களே, நரசிம்மரை வந்து நரசிம்மர் கோபத்தை அடக்கினார், நரசிம்மரை அடக்கி ஆண்ட சரபேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ரிஃப்ட் கிளப்புவாங்க. அதெல்லாம் கிடையாது. நரசிம்ம சுவாமியின் சினத்தை தணிவிப்பதற்காகவும் நானும் ஹரியும் ஒன்று, மீண்டும் ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை உணர்த்தும் வகையிலே உலக மக்களுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம்தான் இந்த சரப அவதாரம். சரபேஸ்வரர், சரபம் என்றால் சிங்கம், சிங்க முகத்தோடு உருவான சரபேஸ்வரர். அந்த இரண்டு ரெக்கைகள் பார்த்தீங்களா, அந்த இரண்டு ரெக்கைகள் தோன்றிய தெய்வங்கள் தான் அன்னை பிரத்யங்கிரா தேவியும் சூலினி துர்க்கையும். அதாவது சரபேஸ்வருடைய ரெண்டு ரெக்கையில் உருவான தெய்வங்கள்
பிரத்யங்கிரா தேவி, சூழ்னி துர்க்கை. இதை நம்ம தனியாக வழிபடுறோம். அதர்வன காளியாக பிரத்யங்கிரா தேவியையும் சூழ்னி துர்க்கையும் வழிபடுறோம். சரபேஸ்வரரும் அதர்வன உபாசனா தேவதா. அதாவதுங்க, இந்த அதர்வன தெய்வங்களை வழிபடும்போது என்னென்னா, பகைவனுக்கும் நன்மை அருள்வேன் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. அதாவது எப்படின்னா, என்னை நம்பி வந்துட்டா நீ கெட்டவனாக இருந்தாலும் உனக்கு நான் வந்து அபயம் கொடுப்பேன், அதாவது உன்னை காத்து ரட்சிப்பேன், திருப்பி நீ அந்த தப்பை பண்ணாமல் இருந்தா அப்படின்னு தெய்வம் வந்து வாக்கு கொடுக்கறது தான் அந்த பகைவனுக்கும் அருள் செய் அப்படின்னு. இப்போது இந்த சரபேஸ்வரர் என்ன பண்ணுறாருனா, நரசிம்ம சுவாமியின் கோபத்தை தணித்து தன்னுள் அவரை அரவணைத்து கொண்டு சரபமூர்த்தியாக நமக்கெல்லாம் அவதாரம் எடுக்கிறார். இந்த சரபமூர்த்தியின் கோலம் என்ன தெரியுமா? இவருக்கு மெயினான ஒரு மந்திரம் என்னென்னா, ஓம் ஷாலுவேஷாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹி தன்ன சரப பிரச்சோதயாத். மிக மிக முக்கியமான காயத்ரி மந்திரம், சரபேஸ்வரரின் காயத்ரி மந்திரம். இதை 21 தடவை பாராயணம் செய்யுங்கள். உங்களிடம் இருக்கும் பயம், மனதில் குழப்பம் அனைத்துமே நீங்கும். இப்போது இந்த சரபேஸ்வரர் வந்து நரசிம்ம சுவாமியின் சினத்தை தணிவித்து தேவர்களாலும் முனிவர்களாலும் வழிபடப்படுகிறார். அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான். மீண்டும் அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்தவே நரசிம்ம சுவாமியின் கோபத்தை தணிவிக்க சரபேஸ்வரராக யான் அவதாரம் எடுத்தேன் என்று சிவபெருமான் கூறுகிறார். ஸோ அப்பேற்பட்ட சரபமூர்த்திக்கு கோவில்கள் உண்டாகின்றன. எங்கே? சரபேஸ்வரருக்கு மிக முக்கியமான திருத்தலம் திருப்புவனத்திலே, அதாவது கும்பகோணம் திருவிடைமருதூர் ஜோதி மகாலிங்க சுவாமி தலத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் திருப்புவனம் அங்கே இருக்குது. திருப்புவனத்தில் சரபேஸ்வரராக இறைவன் காட்சியளிக்கிறார். பிரம்மஹத்தி தோஷம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, சிவனடியார்களை துன்புறுத்துவதும், அறிந்தோ அறியாமலோ பிராமணர்களை கொல்வதும், அறிந்தோ அறியாமலோ பிராமணர்களை துன்புறுத்துவதும், அறிந்தோ அறியாமலோ சிவனடியார்களை துன்புறுத்துவதும் கொல்வதும். இப்போது ராமர் வந்து ராவணனை சம்ஹாரம் பண்ணிவிட்டு சிவனை நோக்கி பூஜை பண்ணுறார் ராமேஸ்வரத்தில். அதுதான் ராமநாத சுவாமியாக இன்றைக்கும் நம்ம வழிபடுறோம். ராமரே பூஜித்த சிவன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ராவணனை வந்து அசுரனாக இருந்தாலும் மிகச்சிறந்த சிவபக்தன். அந்த சிவபக்தனை கொன்றதுக்காக ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது. ஸோ அந்த பிரம்மஹத்தி தோஷம் தீர்வதற்காக சிவனை வேண்டி தனக்கு அருளுமாறு அவர் வேண்டிக் கொள்கிறார். அதாவது சாப விமோச்சனம் அருளுமாறு. ஸோ இந்த திருவிடை மருதூரிலே நமக்கெல்லாம் ஜாதகத்தில் இருக்கும். எப்படி திரும்ப அதை கண்டுபிடிக்கணும்? இப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஏதான திருமணத்தடை, ஏதான சாபங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் சில நல்ல காரியங்கள் நமது வீட்டில் என்றுமே நடைபெறாது. அதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு நம்மளுடைய ரிலேஷன் யாராவது வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த காரியம் தடைப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாது குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தடுக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னல்கள் உபாயங்களுக்காகவே சொல்லப்பட்டது தான் இந்த பிரம்மஹத்தி தோஷ வழிபாடு. இந்த பிரம்மஹத்தி தோஷ வழிபாடு என்னென்னா, நம்முடைய முன்னோர்கள் இல்லை நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய அப்பா வழி, மெயினாக அப்பா வழி தாங்க. பித்ருக்கள் எல்லாமே தந்தையாரின் வழி தான் வந்தவர்கள். ஸோ நம்மளுடைய தந்தையார் வழியிலே, தந்தையாருக்கு தந்தையாரோ இல்லை அவருக்கு முப்பாட்டனாரோ யாரோ ஒருவர் குடும்பத்திலே எப்படி சொல்கிறது, துர்மரணம் என்பது வந்து அகால மரணம் தமிழில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறது, அப்புறம் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டு அவங்களுக்கு அந்த விதியினால் சீக்கிரமாக அவங்க போய் சேர்றது, இந்த மாதிரி ஆத்மாக்கள் எல்லாம் தன்னுடைய ஆயுட்காலம் முடியும் வரை ஆன்மாவாக அலையும். அப்போது அதுக்கு பசிக்கும். அது எப்படி ஆன்மாவுக்கு எப்படி நம்ம உணவிடுவோம்? தண்ணி, ஜலம் மூலமாக. அதனால தான் நம்ம வந்து அந்த திதி கொடுக்கிறோம் தர்ப்பணம் மூலமாக. ஸோ இந்த மாதிரி தோஷங்கள் எப்படி வருதுன்னா, இந்த மாதிரி நம்முடைய முன்னோர்களில் யாராவது ஒரு துர்மரணம் சம்பவித்து அவர்களுக்கு சரியான அடக்கம், அவரது உடலையோ இல்லை அவருக்கு நல்ல விதமான அடக்கம் செய்யப்படலைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவர்களுடைய சாபம் நம்மை தொற்றுக்கும். அது எப்படின்னா, அது ஃபேமிலி ஹெரிட்டேஜே காலி பண்ணும். நீங்கள் கேட்கலாம்,
என்ன சார் எவனோ தான் செத்து போனதுக்கு நான்லாம் வந்து பதில் சொல்லணுமா? இது என்ன சார் போங்கா இருக்குன்னு நீங்க கேட்பீங்க. அதுதான் நம்மளுடைய தர்மம். அறநெறி வகுத்தது அதுதான். அதாவது பரம்பரை பரம்பரையாக அந்த சாபங்கள் வந்து நம்மை தொடரும். அதற்குண்டான விமோசனத்தை நாம் கண்டுபிடித்து அதை சரி செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் நாம் பிறக்கும் பொழுது ஜாதகம் எழுதப்படுகிறது. இந்த ஜாதகக்காரருக்கு இப்பேற்பட்ட பித்ருதோஷம் இருக்கு. இவருடைய தந்தையாரோ, இவருடைய பாட்டனாரோ, முப்பாட்டனாரோ, இவர்களுடைய குலத்தில் பிறந்தவர்கள் இந்த மாரி துர்மரணம் அடைந்துள்ளார்கள். இந்த சாபம் இப்ப எப்படி தெரியுமா அத பார்ப்போம். நம்ம ஏன் அத வந்து விழிச்சுக்கணும்னு சொல்றேன்னா, இந்த சாபங்கள் அனைத்தும் நம்முடைய பாட்டனாரோ, நம்முடைய முப்பாட்டனாரோ கவனித்திருக்க மாட்டார்கள். நமது தந்தையார் கூட கவனித்திருக்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய ஜாதகத்தில் அது காட்டும் ஆக்சுவலா. ஏன் இப்படி தடபடுறது? என்ன பிரச்சனை? ஏன்னா, நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும். அது எப்படி காட்டும்னா, திருமண பேச்சு எடுபடும் போதெல்லாம் அடிபட்டு போகும். வேலை நல்லா படிச்சிருப்போம், வேலை கிடைக்காது. அதாவது ஒரு நிம்மதியான வாழ்வு நமக்கு என்றுமே இருக்காது. இந்த பிரம்மஹத்தி தோஷமும், பித்ருக்கள் தோஷமும் இருந்ததுன்னா, பயங்கர தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை, மீளவே முடியாது. இல்ல நல்லா சம்பாதிப்போம். ரூ. 20,000 ரூ. 1,00,000 சம்பாதிச்சா 20 நாள்ல காலி பண்ணிட்டு 21ஆம் நாள் போய் ரூ. 10,000 கடன் வாங்குவோம். இப்படித்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் அகல நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஜாதகத்தை பார்த்து அந்த பித்ரு தோஷமும் அந்த பிரம்மஹத்தி தோஷமும் இருக்கிறதா என்பதை நாம் காண வேண்டும். அது கம்ப்ளீட்டாக காட்டும். நல்ல விஷயம் தெரிந்த ஜோதிடர் உங்களுக்கு க்ளீனாக சொல்லுவார். ஆமா சார், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் போங்க. இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்றால், அதாவது வசதி உள்ளவர்கள் பிரம்மஹத்தி தோஷமோ இல்லது இந்த மாதிரி பித்ருக்கள் தோஷம் இருந்ததுன்னா, இங்கேருந்து நேர கும்பகோணம் சென்று தங்கி திருவிடைமருதூரிலே ஜோதி மகாலிங்க சுவாமி என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. அங்கே போங்க. அங்கே போனீங்கன்னா உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு லெஃப்டில் சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வாசல்லே அந்த பிரம்மஹத்தி ஒன்று இப்படி இருக்கும். கை அப்படி வச்சுன்னு இப்படி தான் இருக்கும் அது. அந்த பிரம்மஹத்திக்கு சென்று உப்பு மிளகு தானமிட்டு அந்த பிரம்மஹத்தியை வணங்கி நேராக ஜோதி மகாலிங்க சுவாமி போய் பாருங்கள். திருப்பி பிரம்மஹத்தியை பார்க்க வரக்கூடாது. நீங்கள் எந்த வழியில் வந்தீங்களோ திருப்பி அதே வழியில் வரக்கூடாது. அந்த ஜோதி மகாலிங்க சுவாமியை பார்த்துட்டு பின்னாடி ஒரு வாசல் இருக்குது. அது வழியாக நேராக போய் திருப்புவனம் அப்படியே சரபேஸ்வரரை போய் தரிசனம் பண்ண உங்களது சாப விமோசனம் நீங்கும். இதுதான் முக்கியமான வழிபாடு பக்தர்களே. சரபேஸ்வருடைய வழிபாடு என்னன்னா, நம்முடைய ருணம் ரோகம் நரசிம்மர் மாதிரி தான். இந்த கடன் உடம்பு படுத்தல் பித்திருக்களுடைய தோஷங்களும் பிரம்மஹத்தி தோஷமும் ஒருவரை பிடித்திருந்தால் அதற்குண்டான சாப விமோசனம் வழங்கும் தலம் திருவிடைமருதூர் ஜோதி மகாலிங்க சுவாமியை தரிசித்து அங்கிருந்து நேராக திருப்புவனம் சென்று சரபேஸ்வரரை வணங்க பிரம்மஹத்தி தோஷமும் பித்திருக்கள் தோஷமும் கண்டிப்பாக உங்களிடமிருந்து விலகிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஓகேயா? அப்புறம் இப்போது இந்த தோஷங்கள் முடித்த பிறகு சில பேர் சொல்லலாம், சார் நாங்கள் எப்படி சார் அவ்வளோ தூரம் போகிறது, எங்களுக்கு அதெல்லாம் வசதி இல்லை சார், இங்கேயே சொல்லுங்கள் சார். அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் இல்லைன்னா ஏதான ஒரு ராகு காலத்தில் வீட்டுக்கு பக்கத்துலேயே, இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சிவன் கோயிலையும் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறாங்க. மெயினாக வெள்ளீஸ்வரர், மயிலாப்பூரில் வெள்ளீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு சரபேஸ்வரர் சன்னதியே இருக்குது ஆக்சுவலாக. அங்கே நீங்கள் போய் நல்லா பிரார்த்தனை பண்ணி நல்ல அவருக்கு உண்டான சரபேஸ்வரருக்கு பிடித்தமான வெற்றிலை மாலையை அவருக்கு அணிவித்து நல்ல முறையில் அவருக்கு அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்வதன் மூலம் உங்களது சாபம் நிவர்த்தியாகும். அது மட்டுமல்ல பக்தர்களே, இந்த சரபேஸ்வரர் வந்து எப்பேற்பட்ட ஆள்னா, நல்ல வியாபாரிகளுக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுப்பவர். நல்ல பிஸ்னஸை வந்து அப்படியே தூக்கி நிறுத்துகிற கடவுள். ஏன்னா என்ன காரணம்னா, நாராயணனோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர். ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை உலகுக்கு அறியச் செய்தவர். அப்படி இருக்கும் பொழுது சரபேஸ்வர பெருமான் தன்னுடைய வீரதீர பராக்கிரமங்களை நமக்கு சொல்லி, இந்த மாதிரி பூஜை பண்ணால் இப்படி நான் அருள்வேன், என்னுடைய பக்தர்கள் எல்லாம் இதை செய்யணும். 11 வாரங்கள் மறக்காமல் இந்த உப்பு மிளகு
இந்த போட்டுட்டு சரபேஸ்வரருக்கு வந்து நல்ல வெற்றிலை மாலை அணிவித்து நல்ல அர்ச்சனையும் தூபதீப ஆராதனையும் செய்யுங்கள். 11 வாரம் செய்து நீங்கள் வந்து அந்த காயத்ரி மந்திரம் சாலுவேஷாய வித்மகே பக்ஷிராஜாய தீமகி தன்ன சரப பிரச்சோதயாத்து, இப்படியாக சரபேஸ்வரரை வழிபடுங்கள். கடன் தோஷம் விலகி, பித்திருக்கள் தோஷம் விலகி, பிரம்மகத்தி தோஷமும் விலகும். சரபேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா முனிவர்கள் எல்லாருமே வந்து அப்படியே கையை மேலே கூப்பி, இறைவா எங்களது நரசிம்ம சுவாமியின் கோபத்தை தணிவித்து நீங்கள் இருவரும் ஒன்று என்று கோலம் காட்டி தரிசனம் தர வேண்டும் என்ற தேவர்களும் சனகாதி முனிவர்களும் விருப்பத்திற்கிணங்க அந்த அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவானும் சிவபெருமானும் இணைந்து எப்படி சங்கரநாராயணனாக தரிசனம் தந்தார்களோ அதே மாதிரி சரபமூர்த்தியாகவும் நரசிம்மமூர்த்தியாகவும் நமக்கெல்லாம் தரிசனம் தந்தார்கள். ஆகவே சிவனை வழிபடுவதன் மூலம், அதாவது சரபேஸ்வரை வழிபடுவதன் மூலம் நரசிம்ம சுவாமியின் அருளும் நமக்கு கிடைக்கும். அதுதான் இதில் சூக்ஷமம். இதில் நான் சொன்ன ராகு காலம் நீங்கள் வீட்டில் வந்து இந்த பூஜையை பண்ண முடியாதுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராகு காலம் வந்து திங்கக்கிழமை 7:30 9, செவ்வாய்க்கிழமை 3 4:30, புதன்கிழமை 12 1:30, இந்த மாதிரி டயத்தில் வரதுனால நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த பூஜையை வந்து சரியாக பண்ண முடியாது. ஆகவே மோரோவர் என்னுடைய பணிவார்ந்த ஒரு வேண்டுதல் என்னன்னா, கூடுமான வரையில் உங்கள் இல்லங்களில் பிள்ளையார், லக்ஷ்மி, பெருமாள், சிவன் இப்படி பூஜை புனஸ்காரங்களை வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே உபாசனா தெய்வத்தை நீங்கள் வழிபடுவீர்களானால் ஆலயங்களிலே போய் வழிபடுவது தான் சாலச் சிறந்தது. ஏன்னா நெகட்டிவ் ஃபோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணும்போது அதனுடைய இம்பேக்ட் வந்து நம்மளை கொஞ்சம் காயப்படுத்தும். அதனால தான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி பூஜைகள், இப்போ பிரத்யங்கிரா தேவி பூஜை வீட்டில் பண்ணாமல் நீங்கள் கோயிலுக்கு போய் தான் அதை பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பிரத்யங்கிரா தேவி எல்லாம் வந்து நள்ளிரவு தான் பூஜை பண்ணுவாங்க. அமாவாசை திதியில் பார்த்திங்கன்னா பிரத்யங்கிரா தேவிக்கு பூஜையே 11 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 11 மணிக்கு மேலே நம்ம வீட்டில் வந்து பெல்லே அடிக்கக்கூடாது. இறைவன் நித்திரையாகின்ற நேரம். ஆனால் அதர்வன தெய்வங்களுக்கு அதெல்லாம் விதிவிலக்கு. என்ன காரணம்னா அவைகளெல்லாம் காவல் தெய்வமாகவும் கருதப்படுகின்றன. ஸோ பக்தர்களே, சரபேஸ்வரர் பூஜையாகட்டும், ருத்ர பிரத்யங்கிரா தேவி பூஜையாகட்டும், இந்த மாதிரி காளி இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணும்பொழுது நீங்கள் வீட்டில் வந்து அவங்களோட படம் சின்ன படமாக வச்சுக்கோங்க. பெரிய படங்கள்லாம் வச்சுக்காதீங்க. இன்னும் கேட்டால் மனசில் கும்பிட்டுக்கோங்க. கோவிலுக்கு போய் வழிபடுங்க. அதுதான் சாலச் சிறந்தது. ஏன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணபதி, முருகன், லக்ஷ்மி, சிவன், பெருமாள் இப்படி தான் நீங்கள் வந்து வழிபடணும். அதர்வன மூர்த்திகள் யார் கும்பிட்டாலும் அந்த நெகட்டிவ் இம்பேக்ட்டு கொஞ்சம் உங்களை வந்து படுத்தும். அதுக்காக நம்ம வந்து அடுத்தவன் நாசமாக போகணும் நம்ம பூஜை பண்ணல. ஆனால் நமக்கு இருக்கும் கெட்டதை போகச் செய்ய அந்த கெட்டது துகள்கள்னு சொல்ல பீசஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த துகள்கள் எல்லாம் கொஞ்சம் நம்மளை வந்து உடம்பை படுத்தும். குறிப்பாகவே அதர்வன வேதம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் படுத்தும் நேச்சுரலாகவே. அதை அவங்க அடக்கிறதுக்காக சிலதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் வந்து 7 மணிக்கு மேலேயே மணி அடிக்கவே கூடாது. இந்த பூஜை பண்ணுறது சிவராத்திரியும் வைகுண்ட ஏகாதசி இந்த 2 நாட்கள் தான் விதிவிலக்கு. நீங்கள் இரவு பூரா கண் விழித்து சிவனுக்கு ஆராதனை செய்வது, இரவு பூராக கண்விழித்து எம்பெருமான் நாராயணனுக்கு வைகுண்ட ஏகாதசி அன்று ஆராதனை செய்வதற்கு. மீதி எந்த நாளும் இரவு கண்விழிக்கவே நீங்கள் தெய்வத்தை பூஜை ரூமை திறந்த மணி ஆட்டுறதோ கற்பூரம் காட்டுறதோ இதெல்லாம் கூடவே கூடாது. இன்னும் கேட்டால் காலையில் தான் பண்ணணும். மாலையில் உங்களுக்கு கட் ஆஃப் டைம் வந்து 6:30 to 7 மணிக்குள்ளே முடிச்சிடணும். 7 மணிக்கு மேலே மணியே ஆட்டக்கூடாது. இறைவனை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஏனென்றால் இறைவன் நித்திரையில் இருக்கும் நேரம் இறைவனை நாம் தொந்தரவு செய்யும். உங்களை தூக்கத்தை எப்படின்னா எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு, அந்த மாதிரி தான் அது. ஸோ என் அருமை நேயர்களே, இந்த பக்தி நேரம் மூலமாக ஒவ்வொரு ஆன்மீகத்தவளும் உங்களுக்கு சொல்லப்படுவது இந்த ஒரு நல்ல நன்மைகளை அள்ளித்தரும் வழிபாடுகளுக்காகத்தான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே
திங்கட்கிழமை சோமவாரம் அற்புதமான சரபேஸ்வர வழிபாட்டிலே கலந்து கொண்டு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை கூடுமான வரைக்கும் போங்க, 4:30லேருந்து 6 எல்லா கோயிலையும் நல்ல பிரம்மாண்டமாக பூஜை நடக்கும். இன்னொன்று, மாடம்பாக்கத்திலே தேனுபுரீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. அங்கே ஒரு தூணிலே சரபமூர்த்தி இருக்கிறார். அங்கே தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு சென்னையில் சரபேஸ்வரர் வழிபாடு ஸ்டார்ட் ஆச்சு. அப்பேற்பட்ட மகோன்னதமான பூஜைகள் அங்கே நடைபெறும். சரபேஸ்வரர் தூணிலே இருந்து இன்றைக்கும் தூணில் தான் வச்சு பூஜை பண்ணி அவ்வளோ கோலாகலமாக அந்த சரபேஸ்வரர் வழிபாட்டினை மேற்கொள்கிறார்கள். சரபேஸ்வரர் வழிபாட்டிலே கலந்து கொண்டு உங்களால் இயன்ற பொருளுதவி, அபிஷேகத்துக்கான சாமான், மெயினாக பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரருக்கு வந்து கடலை மாவு வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. அத்தனை நல்லது. இந்த கடன்கள் பிரச்சனை தாங்க மெயின் எல்லாருக்குமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கடன் இன்றைக்கி யாரும் இல்லையோ அவன் கோடீஸ்வரங்க. இன்றைக்கி நைட் நான் படுத்து நாளைக்கு காலையில் நான் எவனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எவனுக்கும் நான் ₹1 தரவேணா அப்படின்னு சொல்கிறவனே எனக்கு கோடீஸ்வரன் தான். ஸோ ஆகவே இந்த மாதிரி ருணம், ரோகம், மெயின் மனிதனுடைய வாழ்க்கையில் விளையாடுவது எது? ஒன்று வியாதி, அது வந்து ரோகம், இன்னொன்று வந்து ருணம், பணப்பிரச்சனை. இது 2 தான் ஒருவரின் வாழ்க்கையிலே நிரந்தரமாக பிரச்சனைகளோடு உழன்று கொண்டிருப்பது. இவை 2ம் போக வேண்டும் என்றால் முக்கியமாக அதர்வண வழிபாடு மேற்கொள்ளும்போது இந்த உபாசனா தெய்வமான சரபமூர்த்தி, சிவபெருமானின் அவதாரங்களுள் ஒன்றான சரபமூர்த்தியை வழிபட, நரசிம்ம சுவாமியின் சினத்தை தணிவிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம். ஆகவே நீங்கள் சரபமூர்த்தியின் அஷ்டோத்திரத்தையும், சரபமூர்த்தியின் போற்றியையும், சரபமூர்த்தியின் காயத்ரி மந்திரத்தையும் 21 முறை சொல்லுங்கள். காயத்ரி மந்திரத்தை 21 முறை உச்சாடனம் செய்ய சரபமூர்த்தியின் அருள் நமக்கு கிடைக்கும். எல்லா விதமான பிரச்சனைகளும் நமக்கு நீங்கும் என்று அன்புடன் தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் பக்தி நேரத்திலே மற்றொரு சுவையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அன்புடன் வீரமணி கண்ணன்.